ஆன்லைன் கல்கி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பனை மரத்துல ஏறி பழங்கள் எடுத்ததாக சொல்லப்பட்டு ஒருத்தரை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. துப்பாக்கியால சுடுற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய கிரைம் அஃபென்ஸா அப்படிங்கிறது கேள்விக்குறியான சூழ்நிலையில நேற்றைக்கு சீமான் அவர்கள் அவங்களோட குடும்பத்தை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதனோட எதிரொலியா பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் நான் பனை மரத்துல ஏறி கல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களையும் சுடுங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இப்போ நம்ம பனை மரத்துல ஏறி கல் எடுக்கிறது ஏன் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, இந்த அளவுக்கு அதை அடக்கி வைக்கிறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கல்லும் சரி கள்ளசாராயும் சரி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பேன் பண்றதுக்கு ரீசனா இருந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால நிறைய மரணங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை தடுக்கும் விதத்தெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டே இதை கண்ட்ரோல்ல எடுத்து லிக்கரை நாங்க சேல் பண்றோம். இதோட கைட்லைன்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இது அவ்வளோ பாய்சன் இருந்ததா இருக்காது, இது ஒரு தரமான ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த டாஸ்மாக் நிறுவனம். ஆனா இப்போ அது அப்படிதான் செயல்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டாஸ்மார்க் நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடோட டோட்டல் ஜிடிபி 3 லட்சம் கோடி ரூபாய். இதுல 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல இருந்து மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது டோட்டல் ஜிடிபில இருந்து 10% கூட இல்ல, 12% கூட இல்ல அப்படிங்கிற மாதிரியான வாதத்துக்கு எடுத்துட்டு வந்தாலுமே கூட அதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய அமௌண்ட் டாஸ்மார்க் நம்பி மட்டுமே இருக்கு. இதுல வருமானத்தை தாண்டி இதுல இருக்கக்கூடிய ஸ்கேம் எண்ணில் அடங்காததா இருக்கு. இப்போ வேற ஏதோ ஒரு துறையில இருந்து நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 1 கோடி 2 கோடி 3 கோடி 100 கோடி ஊழல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஆனா இந்த டாஸ்மார்க்ல இருந்து மட்டும் ஆண்டு ஒண்ணுக்கு 4,000 கோடி ரூபாய்க்கு மேல உங்களால ஊழல் செய்ய முடியும் ஈஸியா. எப்படி சொல்றேன் அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறேன், இது எம்ஆர்பி விட நீங்க தாண்டி வாங்குற ஒரு 10 ரூபாய். இந்த 10 ரூபா டைரக்ட் பிளாக் மணியா தான் போய் சேரும். ஏன்னா இது எந்த கணக்குலையும் காட்ட மாட்டாங்க. இது டைரக்ட் பிளாக் மணியா தான் வரும். இதுக்காக டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, லஞ்சம் வாங்கினா புடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்றது யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறதுல கிட்டத்தட்ட ஆண்டு ஒண்ணுக்கு 350 இருந்து 400 கோடி பாட்டில்கள் சேல் ஆகப்படுது டாஸ்மார்க் நிறுவனங்களால மட்டும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா 400 கோடி கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் இவங்க 10 ரூபா பிளாக் மணியாவே இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4,000 கோடி எங்க போகுது? இதற்கான பதில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ பாட்டிலுக்கு நாங்க 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றதுனால கிட்டத்தட்ட பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் பண்றதா சொல்லி இப்போ 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எத்தனை பாட்டில் ரிட்டர்ன் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. மீதி எல்லாருமே எடுத்துட்டு வெளியே போறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ அந்த பாட்டிலோட ரேட் எல்லாம் என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 4,000 கோடி ஊழலுங்கிற ப்ராஃபிட்டை அவங்க இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர இதை யாருமே கம்மி பண்ணல. இப்போ அதை இப்போ நம்ம நல்லது பண்ணுறதா சொல்லி பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்துட்டா நாங்கள் 10 ரூபா திருப்பி தருவோங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய ஊழல் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஆனால் இதை கேள்வி கேட்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கருப்பு பணங்கள் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரி இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இதை கண்ணுக்கு எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா இது டோட்டலா அவ்வளோ ஓப்பனா நடக்கக்கூடிய ஸ்கேம்ல இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இப்போ டாஸ்மார்க்ல டாப் செல்லிங் கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்ஸும் அதுக்கப்புறம் எஸ்என்ஜேவும். இந்த 2 நிறுவனங்களோட ஓனர் யாருக்கு நெருக்கமா இருக்கிறவங்கன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இப்படி இருக்கும்போது இவ்வளோ டிபெண்டா இருந்து அவங்க கிட்ட இருந்தும் கண்டிப்பா இவங்க எதனா ஒரு ப்ராஃபிட் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, இல்லை இல்லீகலா ஏதோ ஒரு காசு சம்பாதிச்சு தான் இருப்பாங்க. அது போக நம்ம கிட்ட இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி லஞ்சம் மட்டும் அதிகமா போகிறதுனால தான் தமிழ்நாடு டாஸ்மாகோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு பிராண்ட் எடுத்துக்காங்க, அதே பிராண்டை நீங்க கர்நாடகாவோ இல்ல டெல்லியோ கோவாவோ போய் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கும், அதோட தரமே வேற மாதிரி இருக்கும். இப்படி லஞ்சத்தை அதிகமா வாங்குறதுனால மட்டுமே இவரோட குவாலிட்டி நமக்கு அடிமட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது யதார்த்தமான உண்மை. அது போக இவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25%. இந்த அளவுக்கு 25%ங்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் யாரு எந்த நிறுவனமும் வச்சதே கிடையாது.
அவ்வளோ பெரிய ஹை ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போது இதே வந்து கல் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளே வராது. ஏன்னா ஒரு நார்மலாக இப்போ வந்து ஒரு கோட்டர் வாங்கணும் அப்படின்னா ₹200 செலவாகும். இதுவே ஒரு கல் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா ₹100 வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதை வந்து கல்லை வந்து நீங்கள் லீகலைஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதிகமாக ஓவர் கன்சியூமாக அது பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு தான் அது பண்ண முடியும். இப்படி சரக்கு மாதிரி வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு மட்டையார லெவலுக்குலாம் கல் கொண்டு போகாது அப்படிங்கிறது ஒன்றும். அது போக இந்த கல்லை கொண்டு வந்துட்டு அப்படின்னா இது வந்து மோனோபோலி கண்ட்ரோலாக எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே தோட்டம் வச்சுருக்கவங்க தான் வந்து கல் இறக்க முடியும். தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் ப்ராஃபிட் போகும். அதே மாதிரி இந்த மெட்ரோ சிட்டிஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே ஃபார்மிங் இல்லை அப்படின்னா இங்கே யாராவது ஒரு டீலர் எடுத்து அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோட்டத்தில் இருந்தால் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். இதனால பனை மரத்தோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இதை வந்து நிறைய பேர் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல விஷயமும் இதில் நடக்கும் பட்சத்தில் இது வந்து மோனோபோலியே வந்து இது கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அப்போது இதோட வெல்த் வந்து ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர இது வந்து ஒரே ஒரு குடும்பத்துக்கோ இல்லை ஒரே ஒரு நிறுவனத்துக்கோ வந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே வந்து டோட்டலாக கம்மியாகப்படுது. இப்போது கள்ளக்குறிச்சியிலையுமே கள்ளசாராயம் வந்து திருப்பியும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாமானிய மக்களால் வந்து ஒரு ₹1000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான், ஒரு ₹500 சம்பாதிக்கிறான்னா அவன் தினந்தோறும் போய் ₹200 வந்து கடையிலேயே கொடுத்து வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து சீப்பான ரேட்டில் வேணும். இப்போ கள்ளசாராயங்கிறது வந்து ₹100 கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக ₹100 போகிறோம். இப்போது உலக லெவல்லையே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சியூமிங் பர்சன்ஸோட ரேட்டு வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலையுமே வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான். இந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால யாருனாலுமே வந்து இதை போய் வாங்கி அஃபோர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதனால ஆல்டர்னேட்டிவ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரக்ஸுக்கு போயிடறாங்க. கஞ்சா, கள்ளசாராயம், கல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க மாறிடுறாங்க. ஏன்னா இது வந்து அவங்களால ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு காரணத்தினால தான் தவிர எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ இந்த வெல்த் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த டாஸ்மார்க்ல இருந்து மட்டுமே அதிகப்படியான ஊழல், பணம், லஞ்சம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால மட்டுமே தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டாஸ்மார்க் வந்து விட மனசு இல்லாமல் இதை வந்து இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். முதலாவது வந்து பேச்சுக்காக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்தால் டாஸ்மார்க் மூடிடுவேன், நான் வந்தால் டாஸ்மார்க்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு தடவை வந்து டாஸ்மார்க் மூடுவோம்னு சொன்னோம், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, இப்போ எங்ககிட்ட அது கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறார். டாஸ்மார்க்கை நாங்கள் மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மைதான். எவன் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட டாஸ்மார்க் மூடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து பொய் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இதை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இந்த அளவுக்கு காசை மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சாமல் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டில் கொடுத்தாலே வந்து இதில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறத என்னோட பார்வை. இதற்காக நீங்கள் எல்லாருமே போய் குடிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. குடிக்கிறது தப்பு தான். இது வந்து யதார்த்தமாக நடக்கிறத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுபோக இப்போ நீங்கள் FSSAI இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, ஃபுட் சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை போட்டிங்கன்னா கூட உங்கள்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவாங்க. இங்கே எல்லாம் சேஃப்டியாக இருக்கா, இது பண்ணியிருக்கீங்களா, அது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் எந்த டாஸ்மார்க் பார்லையாவது போய் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? எந்த டாஸ்மார்க் பாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே எவ்வளோ தரமற்ற பொருளை வந்து செய்கிறாங்க, ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வந்து சாப்பிட்ற மக்கள் வந்து இங்கே தினமும் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து FSSAI என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாது. ஃபுட் இன்ஸ்பெக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த DMK வந்து பீரியடில் வந்து சும்மா ஒரு பொட்டி கடை, மல்லிகை கடைன்னு போயிட்டு இந்த பட்டாணி அந்த பட்டாணி இப்படின்னு சொல்லி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாரு. ஆனால் எத்தனை பாரில் வந்து தரமற்ற பொருள் விற்கிறாங்க, அதற்கு நீங்கள் ஃபுட் சேஃப்டி பார்த்தீங்களா? அதை எத்தனை பேர் மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து கிடையாது. அங்கே வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் தாங்க. அதனால் வந்து யாருமே அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இது தப்புன்னு தெரிஞ்சு நீ ஏன் போய் குடிக்கிற அப்படிங்கிறது வந்து நம்மளோட பார்வையே இருக்கவே கூடாது. அங்கே குடிக்கிறது வந்து கவர்மெண்ட் நடத்துறது, அது தப்புன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. அப்போ அங்கே தினந்தோறும் வந்து லட்சக்கணக்கில் அங்கே போய் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் இது வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த டாஸ்மாக் நிறுவனங்கள் மூலமாக இருக்குது. ஏகப்பட்ட பிளாக் மணி அப்படிங்கிறது வந்து இது வருடந்தோறும் வந்து கிட்டத்தட்ட 5000 6000 கோடி ரூபா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்குது. அதனால தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து மூடுறதும் இல்லை, இதை பற்றின பேச்சும் யாரும் பேசாமல் இருக்காங்க. இதை வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா என்னோட பார்வை. ADMK பீரியடாக இருந்தாலும் இதே தான், DMK பீரியடாக இருந்தாலும் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த திராவிட கட்சிகளே வந்து கிட்டத்தட்ட டாஸ்மாக் நம்பி மட்டுமே தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நான் சீமான் அவர்கள் சொல்கிற கருத்தை வந்து நான் ஒத்து போகிறேன். அவர் சொல்கிற மாதிரி கல்லை வந்து லீகலைஸ் பண்ணுறங்கிறது வந்து சாதாரண காரியமே இல்லை. ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ பணம் புழக்கம் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து உங்களோட ஆதரவு யாருக்கிட்ட இருக்குது, நீங்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.